மாதம்தோறும் 4 மில்லியன் பார்வையாளர்களைச் சென்றடையும் நமது நியூஸ் டைம் டிஎன் சேனலில் உங்களது விளம்பரங்கள் இடம்பெற வேண்டுமா? உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 7603836167. உங்களது பிசினஸை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல எங்களுடன் இணையுங்கள். வணக்கம். நியூஸ் டைம் டிஎன் நேயர்களுக்காக நான் தாமோதரன் பிரகாஷ், திருக்கூத்து பகுதிக்காக. இந்த ஆட்சி நடக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கு. என்ன நடக்குது இந்த ஆட்சியில? டெண்டர்கள் ஓகே ஆக மாட்டேங்குது, பருப்பு இல்லைன்றாங்க, மின்சார அக்ரிமெண்ட் வரல, மின்சார டெண்டர்களுக்கு ஒரு 3 கமிட்டி போட்டிருக்காரு. இந்த ஆட்சியுடைய நகர்வுகள் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கோடி கோடியா கொள்ளையடிக்கக்கூடிய நபர்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல 4000 ரூபாய் ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் தரிசனத்துக்கு லஞ்சம் வாங்கினா, வண்டியில தள்ளிட்டு போறதுக்கு 10 ரூபாய் வாங்கினா, டாஸ்மாக்ல பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கினா அப்படின்னு நடவடிக்கை எடுக்கப்படும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா டாஸ்மாக்ல என்ன நடக்குதுன்னு நம்ம உயர் அதிகாரிகளை கேட்கிறோம். டாஸ்மாக்ல உண்மையிலே என்ன நடக்குது அப்படின்னு. எந்த 4 டிஸ்டிலரிஸ் போன ஆட்சியில டாமினேட் பண்ணாங்களோ அதே டிஸ்டிலரிஸ் இந்த ஆட்சியிலையும் டாமினேட் பண்றாங்க. அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா எஸ்என்ஜே அப்படின்னு திமுகவுக்கு நெருக்கமா இருந்த டிஸ்டிலரி இந்த ஆட்சியிலையும் டாமினேட் பண்ணுது. அதே மாதிரி ஜெகத் ரட்சகர் அக்காடு, எல்லாருக்கும் சரக்குல தெரியும்ல அக்காடு, அந்த அக்காடு பெரிய அளவுக்கு டாமினேட் பண்ணுது. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா மிடாஸ் கோல்டன் டிஸ்டிலரிஸ் டாமினேட் பண்ணுச்சு. அந்த மிடாஸும் இப்போ வருது, ரைட்டுங்களா? அந்த மிடாஸ் திமுக ஆட்சியிலையும் டாமினேட் பண்ணிச்சு, இந்த ஆட்சியிலையும் டாமினேட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ போன ஆட்சியில என்னென்ன டாமினேஷன் இருந்ததோ அது எல்லாமே இந்த ஆட்சியில வருது. அப்போ அந்த அதிபர்கள் எல்லாம் இந்த கவர்மெண்டோட பேசிட்டாங்க, இந்த கவர்மெண்டோட செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அது பார்த்தீங்கன்னா ஒரு யார் மூலமா செட்டில்மெண்ட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு நம்ம விசாரிக்கும் போது நமக்கு தெரியுது. இந்த ஆட்சியுடைய தலைமை பீடமான விஜய்க்கு நெருக்கமா ஒரு நடிகர் இருக்கார். அந்த நடிகர் மூலமா இவங்க அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வராங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி மணல் மணல் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். மணல் கிராவல் மணல், கருங்கல், கிரஷர் மணல், குவாரி மணல், ஆத்து மணல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஆத்து மணல்ல இடி கேஸ் இருக்கு, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேஸ் இருக்கு, ரைட்டுங்களா? கரிகாலன், ரத்னம், ராமச்சந்திரன் 3 பேர் கவனிச்சிருந்ததை மாற்றி புதுசாக ஒருத்தர் கையில் கொடுத்தாங்க. போன ஆட்சியில் ஏவாவேலு தலைமையில் கொடுத்தாங்க. அது இந்த ஆட்சியில் எப்படி இருக்கு அப்படின்றது ஒரு கேள்வி. அப்போ மணல் விஷயம் சம்பந்தமா டீலிங் புது ஆட்சியோட போயிட்டு இருக்கு. யார் மூலமா போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு ரெட்டி அவர் மூலமா இந்த ஆட்சியில் அந்த மணல் டீலிங் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, ரைட்டுங்களா? அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு சிண்டிகேட். விஷ்ணு ரெட்டி ஒரு நடிகர், அதுக்கப்புறம் இந்த முதல்வருக்கு க்ளோஸான சிண்டிகேட்ல வர்றவர் யாருன்னா ஜெகதீஷ் பழனிசாமி. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி கிட்ட இப்ப எல்லாரும் போய் பார்க்குறாங்க, எல்லா தொழிலதிபர்களும் போய் பார்க்குறாங்க. ஜெகதீஷ் பழனிசாமி, அப்புறம் இந்த ஆக்டரு, இந்த விஷ்ணு ரெட்டி, இவங்க எல்லாரோடையும் கோஆர்டினேட் பண்றது யாருன்னா அண்ணன் ஆதவ் அர்ஜுன் ரெட்டி. அவரு தான் கோஆர்டினேட் பண்றாங்க. இந்த 4 பேர் தான் பெரிய அளவுக்கு எல்லாத்தையும் டீல் பண்றாங்க. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் அவர் எதுலையும் பெருசா தலையிடுறதுல, அவர் தனியா ரூட் போட்டு அவரு தனியா பார்த்துக்கிறாரு, ரைட்டுங்களா? இது எல்லாமே இந்த வகையில நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆட்சியும் லாபிக்களுக்கு குறைவே இல்லாம இந்த ஆட்சி இப்பொழுது தவழ ஆரம்பித்திருக்கிறது. ஆட்சி பிறந்தது, இப்போ தவழுது. ஆனா ஊழலுக்கு பஞ்சமே இல்லாம இந்த ஆட்சிக்குள்ள எல்லா லாபியும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். டெல்லி விஷயத்துல இவர் விஜய் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சு, அந்த டெல்லி ஒரு பெரிய அளவுக்கு விஷயங்களை கிளப்பி விட்டு,
இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்களுக்கு நெருக்கமான வட்டாரத்துல என்ன சொல்றாருன்னா, லீமா ரோஸ் இந்த அம்மா வந்து முழுக்க முழுக்க அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு போன ஒரு ஆளு. இப்போ அதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் வந்து ஒரு 25 பேர் வந்து விஜய்க்கு வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. நம்பிக்கை வாக்கெடுப்புல பங்கெடுத்தாங்க. 144 எம்எல்ஏக்களோட அவர் நம்பிக்கை வாக்கெடுப்ப பெற்றார். ரைட்டுங்களா? இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயங்கள். இத திருப்பி திருப்பி சொல்றதுக்கான விஷயம் இல்ல. இந்த 25 பேரும் இப்போ முழுக்க முழுக்க எடப்பாடி கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க. எடப்பாடி கிட்ட போய் சரண்டர் ஆனதோட அவங்க எல்லாரும் எடப்பாடிக்கு ஆதரவு குடுத்துட்டாங்க. எடப்பாடி வந்து அவங்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாரு. அதுல முக்கியமா லீமா ரோஸ். லீமா ரோஸ்ன்றவங்க மார்ட்டினுடைய மனைவி. ரைட்டா? இந்த எல்லா எம்எல்ஏக்களையும் கொண்டு போனது யாருன்னா, ஆதவ் அர்ஜுன். எல்லார்கிட்டயும் பேரம் பேசினது யாருன்னா, ஆதவ் அர்ஜுன். ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடியே சி.வி. சண்முகத்தையும், விஜயபாஸ்கரையும் பார்த்து, எஸ்.பி. வேலுமணியும் பார்த்து, எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணது ஆதவ் அர்ஜுன். அதாவது அவரு போயிட்டு ஸ்டாலின பார்க்குறாரு, வைகோவ பார்க்குறாரு, வீரமணிய பார்க்குறாரு. இந்த மாரி எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வர்ற சீனையே செட் பண்ணது வந்து ஆதவ் அர்ஜுன். இவங்கள எல்லாரையும் பார்த்துக்கிட்டே வரும்போது, அவர் போய் எடப்பாடிய பார்க்க மாட்டேன்றாரு. எடப்பாடிய பார்க்க மாட்டேன்றாரு. ஏன்னா, எடப்பாடி கட்சிய உடைக்கிறாரு. அவரு போய் நேரடியா எஸ்.பி. வேலுமணியும், சி.வி. சண்முகத்தையும் பார்க்குறாரு. இவருக்கு ஆதரவா ஓட்டு போட்ட இந்த 25 எம்எல்ஏக்களையும் பார்க்குறாரு. அவங்க வந்து இவங்களுக்கு ஆதரவா ஓட்டு போடுறாங்க. இதான் சீனு. இந்த சீன்ல வாலண்டரா மாட்றாரு விஜய். ரைட்டா? இவர் வந்து போய் ஆதரவு தெரிவிக்காம எடப்பாடியையும் பார்த்துட்டு இங்க வந்து பார்த்திருந்தாருன்னா, இவர் மேல எந்த சந்தேகமும் வராது. இந்த எம்எல்ஏக்கள்ல 4 பேர் இப்போ ரிசைன் பண்ணிட்டு, அவங்க வந்து இடைத்தேர்தலுக்கு சந்திக்க தயாராகுறாங்க. ரைட்டா? இந்த இடைத்தேர்தல்ல திமுக வந்து பழைய வேட்பாளர்கள தான் நிக்க வைக்குது. அவங்கள வந்து முழுக்க முழுக்க அவங்கள ஆதரிக்குது. அதோட ஒரு புதிய கூட்டணியும் திமுக அறிவிக்குது. ரைட்டுங்களா? அந்த கூட்டணி என்னன்றத நான் பின்னாடி சொல்றேன். அந்த கூட்டணிக்கு ஒரு வரலாறு இருக்கு. அந்த கூட்டணியுடைய ஃபார்மேஷனுக்கும் ஒரு வரலாறு இருக்கு. இவங்க இப்போ வந்து கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் எல்லாருமே வந்து விஜய் ஆதரிச்சு தான் இவங்க வந்து அந்த இடைத்தேர்தல்ல போறாங்க. அந்த இடைத்தேர்தல்ல திமுக பழைய வேட்பாளர்களை நிறுத்துது. இப்ப என்ன சிக்கல்னா, இன்னைக்கு கவர்னர வந்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பார்த்திருக்காரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எதுக்கு பார்த்திருக்காருன்னா, கவர்னர விஜய்க்கு ஆதரவா இருந்த எம்எல்ஏக்கள். அதுல ஒரு 4 பேர் தான் ரிசைன் பண்ணிட்டு இடைத்தேர்தலுக்கு தயாராகுறாங்க. அது வந்து நம்ம ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் பேரையும் நம்ம சொல்ல வேணாம். இந்த 4 பேருமே வந்து விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டவங்க. ரைட்டா? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு எடப்பாடி குடுத்த கம்ப்ளைண்ட்ட இந்த 4 பேர் மேல வாபஸ் வாங்கல. பாக்கி எல்லார் பேர்லயும் வாபஸ் வாங்கியாச்சு. கட்சியுடைய தலைவரா புதுச்சேரியில தேர்ந்தெடுக்கப்பட்டது எடப்பாடி பழனிசாமி. கட்சியுடைய கொறடாவா தேர்ந்தெடுக்கப்பட்டது அக்ரி கிருஷ்ணமூர்த்தி. அக்ரி கிருஷ்ணமூர்த்தி விஜய்க்கு எதிரா ஓட்டு போடுங்க அப்படின்னு கொறடா உத்தரவை பிறப்பிக்கிறார். அதாவது கட்சியுடைய கொறடான்றது ரொம்ப முக்கியமான பதவி கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம். இத வந்து சபாநாயகர் கிட்ட கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்ல எடப்பாடி கிளீனா சொல்றார். இப்ப என்ன எடப்பாடி வந்து ஆளுநரை பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அப்படின்னா, இந்த 4 பேர் மேல கட்சி தாவல் தடுப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். ரைட்டா? இப்போ இத வந்து நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வின்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் ஒரு பயங்கரமான ஒரு பத்திரிகையாளர் ஷபீர்னு பேரு. அவரு என்ன சொல்றாருன்னா, இது மாதிரி வந்து கலைஞர் ஆட்சி காலத்திலேயே நடந்திருக்கு. இது ஒண்ணும் புதுசு இல்ல. கலைஞர் ஆட்சி காலத்துல கம்பம் ராமகிருஷ்ணனும், அனிதா ராதாகிருஷ்ணனும் வந்து அ கட்சி மாறி திமுகவுல சேர்ந்து
இடைத்தேர்தல்ல நின்னு ஜெயிச்சிருக்காங்க. அந்த மாரி தான் இது. இது வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்டத்துக்குள்ள வராது. இது ஒண்ணும் புதுசு கிடையாது அப்டின்ட்டாரு. அப்போ கலைஞருக்கு இருந்தது 163 எம்.எல்.ஏக்களுடைய ஆதரவு. அவங்க கூட்டணி ஜெயிச்சது. திமுக ஆஃப் கோர்ஸ் மைனாரிட்டி தான். 96 எம்.எல்.ஏக்களோட தான் இருந்தது. ரைட்டுங்களா? அந்த மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு நீங்க ஸ்ட்ரெய்ட்டா எடுத்துக்க முடியாது. ஏன்னா திமுக கூட்டணி ஆட்சி தான். அப்போ திமுக வந்து மைனாரிட்டியில இந்த 2 பேருடைய ஆதரவு இல்லனாலும் திமுக ஆட்சி தொடர்ந்து இருக்கும். ஆனா, இன்னைக்கு நிலவரம் அப்படி இல்ல. ஒரு 4 எம்.எல்.ஏக்கள் போனாங்கன்னா, இந்த ஆட்சி கவுந்துரும். அதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவரம். ரைட்டா? இந்த மத்த எம்.எல்.ஏக்கள் எல்லாரையுமே எடப்பாடி ரீஸ்டோர் பண்ணிட்டாரு. இந்த 4 பேரு அதுல எ அண்ணன் ஆதவ் அர்ஜுனா வந்து இந்த 4 பேர ரெடி பண்ணி ராஜினாமா பண்ண வச்சு, அவங்கள வந்து தாவேகா டிக்கெட்ல போடுறாரு. இவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும். கட்சி தாவல் தடுப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். 1 இவங்க வந்து விஜய்க்கு ஆதரவா ஓட்டு போட்டவங்க. 2வது ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுல வந்து இவங்க நிக்கிறாங்க. ஆகவே இவங்க மேல வந்து கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும்னு கவர்னர் கிட்ட மனு குடுத்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ கவர்னர் என்ன செய்வாரு அப்படின்னா, கட்சி தாவல் தடுப்பு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும்னா, ஒண்ணு சபாநாயகர் எடுக்கலாம். இல்லன்னா ஸ்டேட் கவர்ன்மென்ட் எடுக்கலாம். இல்லன்னா கோர்ட் எடுக்கலாம். இல்லன்னா யார் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எடுக்கலாம். இவரு இப்போ டெல்லிக்கு போனதிலேயே அடி வாங்கிட்டு தான் வந்தாரு. இவர வந்து அமித்ஷா பார்க்கவே இல்ல. பார்ப்பேன்னும் சொல்லல, பார்க்கலன்னும் சொல்லல, சிக்னலே இல்ல. ரைட்டா? அலறி போய், பயந்து போய் தான் இவரு ஓடி வந்து சோனியா காந்தியும் பார்க்கல, ராகுல் காந்தியும் பார்க்கல, இங்க சிங்கப்பெண் துவக்க விழாவுக்கும் இவர் வந்து கலந்துக்கல. இதுதான் வந்து இவருடைய நிலை. ரைட்டுங்களா? இப்போ பை எலக்ஷன் வந்து நடக்க போகுது. இன்னும் ஒரு 6 மாசத்துக்குள்ள பை எலக்ஷன்ஸ் வந்து வந்துரும். பை எலக்ஷன்ஸ சந்திக்கிறதுக்காக எப்படி திமுக வந்து அந்தந்த தொகுதிகள்ல அந்த 4 தொகுதிகள்லயும் நின்ன வேட்பாளர்கள நன்றி சொல்ல அனுப்பியிருக்கோ, அதே மாரி திருச்சி கிழக்குல போய் இவரு நாளைக்கு நன்றி சொல்றாரு. இவர் ரிசைன் பண்ண திருச்சி கிழக்குல நன்றி சொல்றாரு. இவர் வெற்றி பெற்ற பெரம்பூர்ல இன்னும் நன்றி சொல்லல அவரு. ஆனா ராஜினாமா பண்ண திருச்சி கிழக்குல நன்றி சொல்றாரு. ஏன்னா திருச்சி கிழக்குல பை எலக்ஷன் வருது. அதுக்காக இவர் இப்பவுமே ப்ரிப்பேர் ஆகுறாரு. அப்போ இந்த பை எலக்ஷன்றது இந்த அரசியல முக்கியமா தீர்மானிக்கும். அப்போ இவங்க மேல கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் நடவடிக்கை எடுக்கணும்னு அதிமுக கொடுத்த மனுவ நான் பரிசீலிச்சு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கவர்னர் சொல்றாரு. இப்போ கவர்னர் வந்து நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு மத்திய அரசுக்கு அனுப்புறாருன்னா, மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும். அப்படி ஒரு உத்தரவு வந்து கவர்னர் போடுறதும், போடாததும் யார் கையில இருக்குன்னா, அமித்ஷா கையில தான் இருக்கு. அமித்ஷா நினைச்சா கட்சி தாவல் தடுப்பு சட்ட பிரகாரம் இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு தாவேகாவுக்கு வேட்பாளரா நிக்கக்கூடிய இந்த 4 பேர் மேல கட்சி தாவல் தடுப்பு சட்ட வழக்கு போட்டா, இவங்களால வேட்பாளரா நிக்க முடியாது. இவங்க எம்.எல்.ஏவும் ஆக முடியாது. வேற யாராவது ஒருத்தர் நின்னு எம்.எல்.ஏ ஆயிட்டு வரலாம். ஆனா, இந்த 4 பேரால ஆக முடியாது. ரைட்டுங்களா? இந்த 4 பேரும் கட்சி அந்த தொகுதியில செல்வாக்கு மிக்க ஆட்கள். இவங்க நின்னாதான் வெற்றி பெற முடியும். அதான் அந்த தொகுதியோட நிலவரம். இப்போ தமிழக அரசியலுடைய நிலவரமே இந்த 4 பேரோட தான் இருக்கு. இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கம்யூனிஸ்ட், திருமாவளவன், காங்கிரஸ், ஐயுஎம்எல் ஆதரவு. அப்போ பேலன்ஸா இருக்கக்கூடிய 4 எம்.எல்.ஏ எங்க இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதோட சக்தியா இருக்கக்கூடிய 4 எம்.எல்.ஏ எங்க இருக்காங்கன்னா, அன்புமணி கிட்ட இருக்காங்க. இந்த அன்புமணியோடையும், நாம் தமிழரோடையும் திமுக கூட்டணி வைக்க போகுது. ரைட்டுங்களா? அகில இந்திய அளவிலையும் காங்கிரஸ புறந்தள்ளிட்டு எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைத்து ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் அமைச்சு அதுக்கு மம்தா பானர்ஜியும் மு.க. ஸ்டாலினும் தலைவராக வரப்போகிறார்கள். இதுதான் வந்து திமுகவுடைய அகில இந்திய பிளான். இப்போ பாஜக என்ன பண்ண போகுது? பாஜகவுக்கு
விஜய் மேல கடுமையான கோபம். காங்கிரஸ இன்டேக் பண்ண ஒரு மினிஸ்ட்ரிய அவரு அமைச்சதுனால ஒரு மிக கடுமையான கோபத்துல இருக்காங்க. அவரு கட்சி ஆரம்பிச்சோனே அவர வந்து தாலாட்டி வளர்த்தது பாஜக. அவர் கட்சி ஆரம்பிச்சோனே அவருக்கு சின்னம் வாங்கி குடுத்தது பாஜக. அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு குடுத்தது பாஜக. இசட் பிரிவு பாதுகாப்பு ஆட்சி அமைஞ்ச உடனே குடுத்தது பாஜக. கரூர்ல 41 பேர் செத்துப்போன வழக்குல சிபிஐ என்கொயரியில இருக்கும்போதும், அவருக்கு எந்த பாதிப்பும் வராத அளவுக்கு அவரு 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 தாமதமா வந்ததுனால தான், விஜய் தாமதமா வந்ததுனால தான் கரூர்ல 41 பேர் இறந்தாங்க அப்படின்ற ஒரு கிரைட்டீரியாவ சார்ஜ் ஷீட்ல குடுத்து விஜய குற்றவாளி ஆக்காம பாதுகாத்ததும் பாஜக. அப்போ பாஜகவுக்கு இவங்கள புடிக்கல. ஆனா அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமியும் புடிக்கல. எடப்பாடி பழனிசாமி 100க்கு மேல நான் ஜெயிச்சு ஆட்சி அமைப்பேன்னு ஒரு வாக்குறுதிய அமித்ஷா கிட்ட குடுத்தாரு. நீ ஜெயிக்க மாட்ட. நீ வந்து நெறைய தப்பு பண்ற. கட்சியில ஒற்றுமை ஏற்படுத்தணும். சசிகலா மாதிரி ஆட்கள் எல்லாம் உள்ள சேர்க்கணும். அப்படின்னு சொன்ன பாஜகவுடைய அட்வைஸ அவரு கேட்கல. அது வந்து பாஜகவுக்கு கோவம். அதே மாரி பாஜக வெற்றி பெறக்கூடிய சீட்டுகள் எல்லாம் குடுக்கல. பாஜக ஒரே ஒரு தொகுதியில வெற்றி பெற அளவுக்கு நிலைமைய உருவாக்குனது எடப்பாடி பழனிசாமி. நயினார் நாகேந்திரனே தோக்கக்கூடிய நிலவரம் இங்க வந்து உருவாயிருக்கு அப்படின்னு சொன்னது பாஜக. இந்த இந்த நிலவரத்துல எடப்பாடி மேல கொஞ்சம் கோபம் இருக்கு. ஆனா, அதை விட அதிகமான கோபம் வந்து விஜய் மேல இருக்கு. அதனால இந்த 4 பேர் கட்சி மாறக்கூடிய விஷயத்த அவங்க சீரியஸா எடுத்து சிபிஐ வழக்கு போட்டா, இந்த 4 பேரும் எம்எல்ஏக்களாகவே நிக்க முடியாது. ரைட்டா? கட்சி தாவல் தடுப்பு சட்டம் இருக்கிறவருடைய மனுவ வந்து வேட்பு மனுவுல பரிசீலிக்கவே மாட்டாங்க. நிராகரிச்சுருவாங்க. இவங்களால போட்டி போடவே முடியாது. இந்த சூழ்நிலையில இந்த 4 பேர் உட்பட இந்த இடைத்தேர்தல்ல வெற்றி பெற்றா, ரைட்டா? 4+1 5. அதோட சேர்த்து பாமக ஒரு 4, 9 பிளஸ் இருக்கக்கூடிய இன்னும் சில கட்சிகள் எல்லாத்தையும் சேர்த்து கம்யூனிஸ்டோ, காங்கிரஸோ, திருமாவளவனோ, ஐயுஎம்எல்லோ இவங்க வந்து எதிர்த்து நின்னா கூட ஆட்சிய காப்பாத்த முடியும்ன்றதுதான் விஜயோடைய கால்குலேஷன். அப்போ அந்த கால்குலேஷன புரிஞ்சுகிட்டு பாமகவோடையும், நாம் தமிழரோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறது திமுக. திமுக திமுக தனது கூட்டணியிலிருந்து இத்தனை கட்சிகள் போன பிறகு அது பலவீனமாகும் அப்படின்றது தெரிஞ்சு, அதுக்கு சக்சஸ்ஃபுல்லா அது தன்னோட ஸ்ட்ரெங்த்த சேகரிக்கிறதுக்கு விஜய் ஏம் பண்ணக்கூடிய தமிழகத்துல ஓப்பனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு கார்டு பாமக. அந்த கார்ட வந்து திமுக வந்து கையில எடுக்குது. ரைட்டுங்களா? அந்த கார்ட வச்சு திமுக வந்து தன்னுடைய பிளேய வந்து கொண்டு போகுது. இப்படி இந்த விஷயம் என்பது இப்படி போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்த பத்தி நான் சொல்லியிருந்தோம். அதாவது ஒரு பத்திரிகையாளர் பேசினத பத்தி நான் சொன்னேன். ஷபீர். இன்னொரு பத்திரிகையாளர் வந்து விஜயகுமார், ஹிண்டு விஜயகுமார். இவர் என்ன பண்றாரு, மகேஷ்குமார் அகர்வால் அப்படின்றவருக்கு வந்து டிஜிபியா போஸ்டிங் போட்டதா சொல்லிட்டார். ட்வீட் பண்ணிட்டார். அத வந்து இன்னொரு பெரிய மாபெரும் புலவர் ஒருத்தர், ஆர்கேன்னு பேரு, ராதாகிருஷ்ணன், அவர் ரீட்வீட் பண்ணிட்டார். விஜயகுமார் ட்வீட் பண்ண, ஆர்கே வந்து ரீட்வீட் பண்ண, நம்ம செய்தி சேனல்கள்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு மகேஷ்குமார் அகர்வாலை வந்து டிஜிபியா போட்டுட்டாங்க அப்படின்னாங்க. அப்போ ஏற்கனவே பொறுப்புல இருந்த சந்தீப் ராய் ரத்தோருக்கு எந்த பதவியும் கொடுக்கல. அப்போ சந்தீப் ராய் ரத்தோர் என்ன ஆனார் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து வந்தது. சந்தீப் ராய் ரத்தோர் வந்து என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு இதுவும் இல்லை. உண்மை என்னன்னா, மகேஷ்குமார் அகர்வாலுக்கு இன்னும் போஸ்டிங் போடல. அவர் நல்ல மனுஷன் தான், நம்ம அவரை பத்தி குறை சொல்லல. ஏற்கனவே இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் மேல ஏகப்பட்ட புகார்கள் இருக்கு. அதையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. இப்ப என்ன டிஸ்கஷன்ல இருக்குன்னா, மகேஷ்குமார் அகர்வால் வந்து டிஜிபி ஆகவும், சந்தீப் ராய் ரத்தோர் வந்து இபி விஜிலன்ஸ் அதிகாரியாகவும், டிஜிபி ஆகவும் போடுறாங்க.
அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்ல சீமா அகர்வால்னு ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்து அடுத்த 31ஆம் தேதி ரிட்டையர்மெண்ட் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஃபயர் சர்வீஸ் டிஜிபியா போடுறதுக்கான டிஸ்கஷன்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ரைட்டுங்களா? இதுதான் வந்து முக்கியமான ஒரு தகவல். ரைட்டுங்களா? இதோட ஒரு ஸ்கூப் நியூஸோட நான் முடிச்சுக்கிறேன். என்னன்னா, இந்த சோஃபா போச்சு எல்லா கட்சி ஆபீஸ்க்கும் சோஃபா போச்சுன்னாங்க. இந்த சோஃபா அரசியல் வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட கேட்டாரு. என்னங்க புஷ்பா பட அ அ அரசியல் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, புஷ்பா பட பாணியில ஆட்சி நடத்துவீங்க அப்படின்னு. இந்த சோஃபாக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னும்போது, பல ஊடகங்கள் வந்து தங்க கட்டிகள் இருந்தது அப்படின்ற மாரி சாரி சோஃபாக்குள்ள என்ன இருந்தது அப்படின்னு கேட்கும்போது, சோஃபாக்குள்ள பணம் இருந்தது அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஆனா ஒவ்வொருத்தருக்கும் குடுக்கப்பட்டது நூத்துக்கணக்கான கோடிகள். ரைட்டுங்களா? சாதாரணமா வந்து இந்த ஆட்சிய வந்து எல்லாரும் ஆதரிச்சிடல. நூத்துக்கணக்கான கோடிகள் வாங்கிட்டு தான் வந்து ஆதரிச்சிருக்காங்க. அதெல்லாம் இன்னைக்கு குடுக்குற மெத்தேடு வந்து பல மெத்தேடு இருக்கு. நூத்துக்கணக்கான கோடிகள். ஆனா, அதுல வந்து முக்கியமான ஒரு சில கோடிகள் வந்து கிலோ கணக்கில் தங்க கட்டிகளாக வைத்து கொடுக்கப்பட்டதாக அதிமுகவை சேர்ந்த அந்த நெகோசியேஷன்ஸ்ல எல்லாத்துலயும் கூட இருந்த ஆட்கள். அதிமுகல இன்னைக்கு எடப்பாடி கிட்ட வந்து சேர்ந்திருக்காங்க. அவங்கலாம் வந்து எடப்பாடி கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாரி தங்க கட்டிகள் வைத்து சோஃபாவில் வைத்து கொடுக்கப்பட்டதாக அவங்க சொல்லியிருக்காங்க. 1 கிலோ தங்க கட்டி வந்து 1.5 கோடி ரூபாய் வரும் கிட்டத்தட்ட ரேட். அப்படி பார்த்தா எவ்வளோ தங்க கட்டிகள் அடுக்கி கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கணக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கோடி மதிப்புள்ள தங்க கட்டிகள் ஒரு சோஃபாவில் அடுக்கப்பட்டு ஒருவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ரைட்டுங்களா? ஏன்னா, இப்போ இது வந்து நம்பாம இருக்கிறதுக்கு நம்மளால முடியாது. ஏன்னா, இவங்க தான் வந்து இந்த ஆட்சிய சப்போர்ட் பண்றதுக்கான அ நம்பிக்கையில்லா தீர்மானத்துல விஜய்க்கு ஆதரவா பங்கெடுத்தவங்க. அப்போ இவங்க இந்த டீலிங்குள்ள எல்லாம் இருந்தாங்க. இப்போ சிபிஐ விசாரணை வந்ததுன்னா, இந்த எம்.எல்.ஏக்கள் மேல இந்த 4 எம்.எல்.ஏக்கள் ராஜினாமா பண்ணாங்களே, அவங்க மேல சிபிஐ விசாரணை வந்ததுன்னா, அதுக்கு சாட்சி சொல்ல போறவங்களும் இந்த ஆட்கள் தான். ஆகவே இந்த தகவல வந்து பொய்யின்னும் புறந்தள்ள முடியாது. உண்மைன்னு ஏத்துக்க முடியாது. ஏன்னா, கோடிக்கணக்கான ரூபாய்கள் குடுப்பதற்கு லண்டன் இருக்கு, ஆஸ்திரேலியா இருக்கு, எத்தனையோ இடங்கள் இருக்கு. அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய வசதிகள் வந்து இப்ப அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த இந்த விஷயம் நடந்திருக்குமா? அப்படின்றது ஒரு சந்தேகம் தான். ஆனாலும் வரக்கூடிய தகவல்கள வாசகர்களுக்கு பகிர்ந்துகிறோம். நம்ம சேனல்ல வரக்கூடிய தகவல்கள் எல்லாமே உறுதிப்படுத்தப்பட்டு, விசாரித்து தான் வந்து நம்ம பதிவு பண்றோம். அந்த தகவல்கள் வந்து உண்மைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய தகவல்கள். பல தகவல்கள் உண்மையும் கூட என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.